அனைவருக்கும் வணக்கம். இது கிருஷோபா அகாடமில இருந்து உங்க பிரியங்கா. கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. சோ நம்ம கண்டிப்பா அதை முடிச்சு கொடுத்துடலாம். சரிங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 8 வரைக்கும் நம்ம முடிச்சிருந்தோம். டிசம்பர் 9ல இருந்து பார்க்க போறோம். ஏன்னா ஜனவரி வந்துருச்சு. சோ கண்டிப்பா இதை இந்த ஒரு வீடியோலயே நான் டிசம்பர் மந்த் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இல்ல முடியல அப்படின்னா நம்ம 2 வீடியோவா கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது டிசம்பர் 9க்கான கரண்ட் அஃபேர்ஸ். வழக்கமா நம்ம பாக்குற மாதிரி தலைப்பு செய்திகளை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு நடப்பு நிகழ்வுகள் எந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஆரம்பிக்கலாமா? டிசம்பர் 9 தமிழகத்தில் டாடா குழுமத்தின் ஐபோன் தொழிற்சாலை. சரிங்களா? அடுத்தது குன்னூரில் முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் நினைவு தூண் திறப்பு. முப்படை தலைமை தளபதி இருந்தாங்க இல்லையா? சோ அவங்க விபத்துல இறந்துட்டதுனால சோ அவங்களுக்கு நினைவு தூண் திறந்திருக்காங்க. அது சம்பந்தமான செய்தி என்னங்கிறதையும் பார்ப்போம். தொழில்நுட்ப பயன்பாட்டால் வேகமாக சாதிக்கிறது இந்தியா. சோ இதுல என்ன விஷயம் நமக்கு தேவை அப்படின்றதையும் பார்ப்போம். அடுத்தது மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களில் ரூபாய் 5 லட்சம் வரை யூபிஐ பரிவர்த்தனைக்கு அனுமதி. எங்க பார்த்தாலும் யூபிஐ தான். சோ அது சம்பந்தமான ஒரு செய்தி. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் உலக முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு சம்பந்தமா ஒரு செய்தி இருக்கு. அது என்னங்கிறதையும் பார்ப்போம். குஜராத்தில் ரூபாய் 3000 கோடியில் கொக்கோ கோலா நிறுவன ஆலை. இப்ப நம்ம ஒரு வரி நடப்பு நிகழ்வுகளா பார்த்துடலாம். டிசம்பர் 9 உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லி. சரிங்களா? சோ இது டெல்லியில தான் உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை மாநாடு நடைபெற போகுது. சோ இப்ப நடைபெற்றுருச்சு. சோ அதை முன்னாடி இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறதுனால அங்க நடைபெற உள்ளதுன்னு கொடுத்திருக்கு. அடுத்தது 2020 சரிங்களா? 2020 தொடங்கப்பட்ட உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு கூட்டாண்மை அமைப்பில் எத்தனை நாடுகள் அங்கம் வகிக்கின்றன அப்படின்னா 28 நாடுகள். சரிங்களா? இந்த அமைப்புல தற்போதைய தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்றாங்க. அடுத்தது மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்களில் எத்தனை லட்சம் வரை யூபிஐ முறையில் பரிவர்த்தனை செய்ய இந்திய ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும். இதுக்கு முன்னாடி 1 லட்சமா தான் இருந்துச்சு. இப்ப 5 லட்சம் வரைக்கும் யூபிஐ பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா எங்க முப்படை தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்களுடைய நினைவு தூண் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னா குன்னூர் நஞ்ச பசந்திரம். சரிங்களா? என்னப்பா அது தங்கப்ப தங்க மாதிரி இருக்கு இல்லையா? நஞ்சப்ப சத்திரம். நஞ்சப்ப சத்திரம். சரிங்களா? மன்னிக்கவும், தமிழ்ல தப்பா வாசிக்கிறீங்க, திட்டிடாதீங்க, கொஞ்சம் திக்கிடுச்சு. சோ இது குன்னூர்ல சரிங்களா திறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்க குளிர்பான தயாரிப்பு நிறுவனம், நமக்கு தெரியும் கொக்கோ கோலா இவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஆனதுன்னு. சோ எந்த மாநிலத்துல தன்னுடைய 3வது ஆலையை அமைக்க உள்ளது அப்படின்னா குஜராத்ல. சரிங்களா? குஜராத்ல கொக்கோ கோலா அதோடைய 3வது ஆலையை திறக்க போறதா சொல்லியிருக்காங்க. எந்த மாநிலத்தில் தனது 2வது ஐபோன் ஆலையை அமைக்க டாடா குழுமம் திட்டமிட்டுள்ளது அப்படின்னா தமிழ்நாட்டுல, அதுவும் ஒசூர்ல. சரிங்களா? ஒசூர் நிறையவே இந்த மாதிரி தொழில்நுட்ப ரீதியான நிறைய தொழிலகங்கள் ஆலைகள்லாம் இருக்கும். சோ அதனால அங்க ஆரம்பிக்கிறாங்க. 2வது ஐபோன் ஆலை டாடா குழுமத்துடையது. சரிங்களா? ஓகே, சூப்பர். அடுத்ததுக்கு போயிடலாமா? இது பாத்தீங்கன்னா டிசம்பர் 10ற்கான தலைப்புச் செய்திகள். 2025 இறுதிக்குள் $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது சார்ந்த தகவல்களை பார்ப்போம். அடுத்தது 2ஆம் இடத்தில் மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒபரடோர் அப்படிங்கிறவங்க உலக தலைவர்களில் பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் முதலிடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2வது இடத்துல மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஒபரடோர் இருக்காங்க. அதே மாதிரி உலக தலைவர்கள் வரிசையில பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் முதலிடம் பிடித்திருக்காங்க. சர்வதேச கருத்து கணிப்புல தகவல் வந்திருக்கு. சோ பெருமைதான் இல்லையா? இதுக்கப்புறம் என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா 4வது தேசிய லோக் அதாலத் 1.17 கோடி வழக்குகளுக்கு தீர்வு. சோ லோக் அதாலத் கொண்டு வழக்குகளை தீர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான். அடுத்தது 2070ஆம் ஆண்டுக்குள் பூஜ்ஜிய கரியமில வாயு இலக்கை எட்டுவதற்கு இந்தியாவுக்கு $10 லட்சம் கோடி தேவை அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தி இருக்காங்க. எப்போ 2070க்குள்ள பூஜ்ஜிய கரியமில வாயு இலக்கை எட்டிருவோம், அதுக்கு இவ்வளவு எங்களுக்கு டாலர் தேவை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நம்ம டிசம்பர் 10ற்கான ஓரிரு நடப்பு நிகழ்வுகளை பார்த்துடலாம். டிசம்பர் 10 சரிங்களா? எங்கு 2வது ஆண்டு அதாவது இன்ஃபினிட்டி அமைப்பின் மாநாடு நடைபெற்றது அப்படின்னா குஜராத்ல கிஃப்ட் சிட்டி அப்படின்ற இடத்துலதான் நடைபெற்றிருக்கு. சரிங்களா? இன்ஃபினிட்டி அமைப்புடைய மாநாடு, அதுவும் 2வது ஆண்டு. சரிங்களா? குஜராத்ல. அடுத்தது காலநிலை மாற்றம் தொடர்பான COP28 மாநாட்டில் எந்த ஆண்டுக்குள் பூஜ்ஜிய கரியமில வாயு என்ற இலக்கை எட்ட இந்தியா உறுதி பூண்டுள்ளது அப்படின்னா
அது என்ன சொன்னோம், தலைப்பு செய்தியில பார்த்த மாதிரிதான் 2070க்குள்ள இப்படி வந்து கொண்டு வந்துருவோன்றதா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவின் மார்னிங் கன்சல்ட் நிறுவனம் வெளியிட்ட உலகின் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளவர் யாருன்னா இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான். இரண்டாவது மெக்சிகோ அதிபர் லோபஸ் ஓபரடோர். சரிங்களா, ஓபன் த டோர் அப்படி மாதிரி இருக்கு இல்லையா, மேக்சிமம் வந்து அந்த மாதிரிதான் கதவை தட்டுவோம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன், அவங்கள வந்து நம்ம எதுவும் இறக்கி பேசிக்கல, ஒரு ஃபன்னான ஒரு ஷார்ட்கட் அவ்வளவுதான். அடுத்து மூன்றாவது பாத்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து அதிபர் அலைன் பெர்செட். சரிங்களா, அலைன் பெர்செட். அடுத்தது சுவிட்ச் எப்பவுமே நம்ம அலைன் பண்ணி தான் சுவிட்ச் வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க, அந்த கோடெல்லாம் போட்டு பிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கணும். சரிங்களா, அப்படியே வச்சுக்கோங்க. எத்தனையாவது தேசிய லோக் அதாலத் டிசம்பர் 9, 2023 நடைபெற்றது அப்படின்னா 4வது. இப்ப சொன்னோம் இல்லையா, லோக் அதாலத் வந்து அது மூலமா வந்து 1.17 கோடி வழக்குகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றத. சோ அது எத்தனையாவது அப்படின்னா 4வது. அடுத்தது இருண்ட சூழலில் விடிவெள்ளி இந்தியா என்று வர்ணித்துள்ள அமைப்பு. இருண்ட சூழலில் விடிவெள்ளி இந்தியா என்று வர்ணித்துள்ள அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சர்வதேச நாணய நிதியம். சரிங்களா, சர்வதேச நாணய நிதியம். சோ அவ்வளவுதான். அதாவது டிசம்பர் 10ற்கான நடப்பு நிகழ்வு அவ்வளவுதான். அடுத்தது டிசம்பர் 11ற்கான நடப்பு நிகழ்வு. சத்தீஸ்கரின் புதிய முதல்வராக விஷ்ணு தியோ சாய் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்கதான் அவங்க. இதுக்கான தகவல் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குவாஹாட்டி மாஸ்டர்ஸ் அஸ்வினி தனிஷா இணை சாம்பியன். சோ சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயம். அடுத்தது என்ன, 1000 இல்ல, ஐயோ மன்னிக்கவும், சீன் சொல்லிருக்கூடாது, 1076 அப்படின்ற நம்பர் தான் தனித்தனியா புரிஞ்சு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான். சோ 1076 அப்படின்ற உதவி எண்ணில தொடர்பு கொண்டா இல்லம் தேடி 43 அரசு சேவைகள் பஞ்சாப் மாநில அரசு அறிமுகம். சரிங்களா, இல்லம் தேடி வந்து அரசு சேவைகள் வரும் அப்படின்னு பஞ்சாப்ல வந்து மாநில அரசு அறிமுகம் பண்ணிருக்காங்க. அவங்கதான் 1076 அப்படின்ற நம்பருக்கு டயல் பண்ணணும், நம்ம கிடையாது. சரிங்களா, சரி. அடுத்தது முன்னாள் IPS அதிகாரி விஜயகுமாருக்கு பாரதி விருது. விஜயகுமார் அப்படின்னு வந்து IPS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியான பேர் இல்லையா, தளபதியோட கேரக்டர் நேம். அவங்க வந்து போலீஸா பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ பாரதியாரை முழுமையாக அறிய அதிக ஆய்வுகள் தேவை. சென்னையில் நடைபெற்ற விழாவில் ஆளுநர் RN ரவி அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது பஞ்சாபில் வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டம் தொடக்கம். இப்ப பார்த்தோம் இல்லையா, அதுதான். அடுத்தது 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா இளைஞர்களின் குரல் திட்டம் பிரதமர் இன்று தொடங்கி வைக்கிறார். 47ல வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்றது வந்து இளைஞர்களின் குரல் திட்டம் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. சரிங்களா, அடுத்தது உலகில் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப விதிகளை வகுத்தது ஐரோப்பிய ஒன்றியம். அடுத்தது டிசம்பர் 11ற்கான ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். சத்தீஸ்கர் மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா விஷ்ணு தியோ சாய். சரிங்களா, விஷ்ணு தியோ சாய் அவர்கள் தான் சத்தீஸ்கர் மாநிலத்துடைய புதிய முதல்வர். அடுத்தது வானவில் பண்பாட்டு மையம். சரிங்களா, வானவில் பண்பாட்டு மையம் சார்பில் யாருக்கு பாரதி விருது வழங்கப்பட்டது அப்படின்னா K விஜயகுமார். சரிங்களா, விஜயகுமார் முன்னாள் IPS அதிகாரி அவர்கள். அடுத்தது உலகிலேயே முதன்முறையாக AI தொழில்நுட்பத்திற்கான விரிவான விதிகளை வகுத்த முதல் கண்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய யூனியன் தான். சரிங்களா, முதல் கண்டம். அடுத்தது அசாமில் நடைபெற்ற குவாஹாட்டி மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய ஜோடி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அஸ்வினி பொன்னப்பா அண்ட் தனிஷா கிராஸ்டோ அவர்கள். சரிங்களா, 2 பேரும் தான். அடுத்தது தேசிய திட்டங்கள், முன்னுரிமைகள் மற்றும் இலக்குகளை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்களை தீவிரமாக ஈடுபடுத்தும் நோக்கில் பிரதமர் அவர்கள் டிசம்பர் 11, 2023 தொடங்க உள்ள திட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா இளைஞர்களின் குரல் திட்டம் அப்படின்ற திட்டம் தான். சரிங்களா, அடுத்தது சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டது? இதை நம்ம திருப்பியும் பாக்குறோம். சோ பஞ்சாப்ல தான். இதற்கு உங்கள் வீட்டில் பகவந்த் மான் அரசு திட்டம், உங்கள் வீட்டில் பகவந்த் மான் அரசு திட்டம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. பஞ்சாப் முதல்வர் பெயர் தான் பகவந்த் மான் அவர்கள். சரிங்களா, அடுத்தது வீடு தேடி அரசு சேவைகள் வழங்கும் திட்டம் வந்து தில்லியில் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா 2018 தொடங்கிட்டாங்க. சரிங்களா, சோ இவ்வளவுதான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 11க்கானது. டிசம்பர் 11 என்ன தினம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வருதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு என்ற திட்டத்தில். சரிங்களா, ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு அப்படின்ற திட்டத்தில் ரயில் நிலையங்கள்ல 60 நாட்கள் வரை அரங்குகள் அமைக்க அனுமதி. சூப்பர் இல்லையா. அடுத்தது
காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவை நீக்கியது செல்லும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குடியரசுத் தலைவருக்கு அதற்கான அதிகாரம் உள்ளது என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதற்கு பிரதமர் மோடி அவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளார். நமக்கு தெரியும் இதை வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது. ஆகஸ்ட் 5, 2019 அன்னைக்குதான் இதை நீக்கினாங்க. இது நம்ம வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது சார்ந்து என்ன தகவல் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்து இது சார்ந்த தகவல் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அடுத்தது சோலைக்காடுகளின் சுவாசத்தை நிறுத்துவதா அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள் கொடுத்திருக்காங்க. அதுல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளையாட்டு செய்தி சம்பந்தமானதுதான். அதே மாதிரி மத்திய பிரதேச மாநில புதிய முதல்வராக மோகன் யாதவ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இப்ப நம்ம ஒருவரி நடப்பு நிகழ்வுகளை பார்த்துக்கலாம். டிசம்பர் 12 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். சிலியில் நடைபெற்ற 13வது ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி சாம்பியன் கோப்பை வென்ற அணி பாத்தீங்கன்னா நெதர்லாந்து. இந்த அணி சாம்பியன் ஆவது இது வந்து 5வது முறை அப்படின்னு சொல்றாங்க. நெதர்லாந்து அணி என்ன போட்டி? ஜூனியர் மகளிர் உலக கோப்பை ஹாக்கி போட்டியில். சரிங்களா? அடுத்தது ஜம்மு காஷ்மீரை 2 யூனியன் பிரதேசமாக பிரிக்க வகை செய்யும் காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2019 ஆகஸ்ட் 9. ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 5 தானே. இது வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ன்றது அரசாணை. ஆமா பாத்தீங்களா, நமக்கே குழப்பிருச்சு. ஆகஸ்ட் 5, 2019 வந்து அரசாணை வெளியிட்டது. ஆனா வந்து இந்த மறுசீரமைப்பு சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 9. சரிங்களா? வித்தியாசம் இருக்கு. நான் குழம்புன மாதிரி குழம்பிடாதீங்க. நல்ல வேலை நேரம் கமெண்ட்ல என்ன சொல்றீங்க ஆகஸ்ட் 5 இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்துருப்பீங்க. ஆகஸ்ட் 5 வந்து அரசாணை, ஆகஸ்ட் 9 வந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுச்சு. சரிங்களா? சோ இதன்படிதான் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையுடன் கூடிய யூனியன் பிரதேசமாகவும் லடாக் பகுதி சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசமாகவும் உதயமாகியது. சரிங்களா? இதுவும் ரொம்ப முக்கியங்க. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம், லடாக் அப்படின்றது சட்டப்பேரவை இல்லாத யூனியன் பிரதேசம். ஆக மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கிறது. சரிங்களா? 9 கிடையாது, 8 தான். டாமன் டையூ வந்து இணைச்சிட்டாங்க. அதனால வந்து இப்போதைக்கு 8 தான் இருக்கு. சரிங்களா? அடுத்தது ஒரு மாநிலத்தை யூனியன் பிரதேசமாக மாற்ற வழிவகை செய்யக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எது அப்படின்னா சட்டப்பிரிவு 3. சரிங்களா? உள்ளூர் வணிகத்தை ஊக்கப்படுத்தவும் கைவினைஞர்கள் தயாரித்த பொருட்களை பிரபலப்படுத்தும் வகையில் ரயில் நிலையங்களில் மத்திய அரசு அறிமுகப்படுத்திய திட்டம் எது அப்படின்னா ஒரு நிலையம் ஒரு தயாரிப்பு திட்டம். சூப்பரு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சார்ந்த தகவல் தான். இந்த திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்கள்ல 60 நாட்கள் வரை அரங்குகள் அமைக்க சிறு குறு தொழில் முனைவோரை அனுமதிக்க ரயில்வே நிர்வாகம் முடிவு செஞ்சிருக்காங்க. அடுத்தது நீலகிரி மாவட்டத்தில் உள்ள லாங்வுட் சோலை அண்மையில் எந்த பண்பாட்டு அமைப்பின் அங்கீகாரம் பெற்றுள்ளது அப்படின்னா குயின்ஸ் காமன்வெல்த் கேனோபி. சரிங்களா? சோ அவங்கதான் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலத்தின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா மோகன் யாதவ். ஓகேங்களா? மோகன் யாதவ் இவங்கதான் மத்திய பிரதேசத்துடைய முதல்வர். இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 12க்கானது. இது வந்து டிசம்பர் 13ற்கான தலைப்புச் செய்தி. இது வந்து ஒரு விளையாட்டு போட்டி சம்பந்தமானதுதான். அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு மக்களவையில் மசோதா தாக்கல். இது வந்து இது பத்தி ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்கு இல்லையா? அது என்னன்னு பாத்துடலாம். U19 உலக கோப்பை கிரிக்கெட் இந்திய கேப்டன் உதய் சஹாரன். இது சார்ந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பாத்துடலாம். அடுத்தது புதுச்சேரி ஜம்மு காஷ்மீரிலும் 33% மகளிர் இடஒதுக்கீடு மக்களவையில் 2 மசோதாக்கள் நிறைவேற்றம். அடுத்தது ராஜஸ்தானின் புதிய முதல்வராக பஜன்லால் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது டெல்லி JNU வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை பல்கலைக்கழக துணைவேந்தர் சாந்தி ஸ்ரீ தகவல். திருவள்ளுவர் சிலை அமைச்சிருக்காங்க. சூப்பர். டிசம்பர் 13 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். ராஜஸ்தானின் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா பஜன்லால் சர்மா. சரிங்களா? பஜன்லால் சர்மா ராஜஸ்தானுடைய புதிய முதல்வர். டெல்லியில் எந்த பல்கலைக்கழக வளாகத்தில் திருவள்ளுவர் சிலை அமைக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்குன்னா டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம். நல்ல விஷயம், வள்ளுவர் சிலை அமைக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற முதலாவது கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டியில் 200 மீட்டர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம். சரிங்களா? தங்கப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் யார் அப்படின்னா K ராஜேஷ் அவர்கள். அடுத்தது தென்னாப்பிரிக்காவில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் U19 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு இந்திய அணியின் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளவர் உதய் சஹாரன் அவர்கள்.
அடுத்தது எந்தெந்த யூனியன் பிரதேச பேரவைகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் 2 மசோதாக்கள் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதுன்னா புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர். சரிங்களா, இந்த 2 யூனியன் பிரதேச பேரவைகள்ல தான் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யக்கூடிய மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. வெரி குட். அடுத்தது பாத்தீங்கன்னா டிசம்பர் 14க்கான நடப்பு நிகழ்வு, நடப்பு நிகழ்வுல தலைப்புச் செய்தி, அதுக்கப்புறம் நடப்பு நிகழ்வு என்னன்றதை பார்ப்போம். புதை படிம எரிபொருள் பயன்பாடு குறைப்பு, பருவநிலை மாநாட்டில் 200 நாடுகள் ஒப்பந்தம். நாய்களிடையே அதிகரிக்கும் பார்வோ வைரஸ் தொற்று, எல்லா தொற்றும் கொண்டு வராங்கப்பா ஒவ்வொன்னா. பெகல் சர்வதேச கடற்கரை திருவிழா, சிறப்பு ரயில் வசதி. இது என்ன திருவிழா அப்படின்றத பார்ப்போம். தெலுங்கானாவில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம், நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றம். வெரி குட், நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அடுத்தது போலந்து பிரதமராக டஸ்க் பதவியேற்பு. நல்லா இருக்கு இல்லையா, போலந்து டஸ்க். இப்ப நம்ம ஒரு வரி நடப்பு நிகழ்வுக்கு போறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்ற 28 இது டிசம்பர் 14க்கானது. சரிங்களா, அரபு அமீரகத்தில் நடைபெற்ற 28வது பருவநிலை பாதுகாப்பு மாநாட்டில் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் என்னன்னா எரிசக்திக்காக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கும் ஒப்பந்தம் தான். சரிங்களா, ஏன்னா இருக்கிறதே குறைந்த அளவு தான், அதை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது. அடுத்தது எந்த மாநிலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பெகல் சர்வதேச கடற்கரை திருவிழா கொண்டாடப்படுது அப்படின்னா கேரளால தான். சரிங்களா, இது காசர்கோடுல தான் கொண்டாடுறாங்க. அடுத்தது கெனைன் பார்வோ வைரஸ் தொற்று எந்த உயிரினங்களில் பரவக்கூடியது அப்படின்னா கால்நடைகள், குறிப்பாக நாய்களை சொல்றாங்க. அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நாய்களுக்கு பரவிட்டு இருக்கு அப்படின்னு. கெனைன் பார்வோ வைரஸ். சரிங்களா, அடுத்தது எந்த மாநிலத்தில் சம்மக்கா சரக்கா அப்படின்ற பழங்குடியின பெண் தெய்வங்களின் பெயரில் பழங்குடியினர் பல்கலைக்கழகம் அமைய உள்ளது அப்படின்னா தெலுங்கானா. இதுவும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது போலந்து பிரதமராக பதவியேற்றுள்ளவர் யார் அப்படின்னா டொனால்ட் டஸ்க். சரிங்களா, டொனால்ட் டஸ்க். நல்லா இருக்குல்ல, இது டொனால்ட் டக் அந்த மாதிரி இருக்கா, அப்படி சொல்லக்கூடாது. போலந்து டொனால்ட் டக் போல இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போலந்து வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். இது நம்ம பெயர்களை கேலி பண்ற மாதிரி ஆயிடக்கூடாதுங்க, எல்லாம் ரகசியமா வச்சுக்கோங்க. அடுத்தது அரசின் சேவைகள் மக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைய மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டத்தை கோவையில் 18ஆம் தேதியில் தொடங்கி வைக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். சரிங்களா, அடுத்தது வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம், 2 கோடி பேர் பங்கேற்பு. வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம், வளர்ச்சியை நோக்கி இந்தியா சென்று கொண்டிருக்கிறது. நடப்பு நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.7%, ஆசிய வளர்ச்சி வங்கி கணிப்பு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது புதை படிம எரிபொருள் எரிசக்தியும் இந்தியாவுக்கு அவசியம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க திரௌபதி முர்மு அவர்கள். அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டிசம்பர் 15ற்கான ஒரு வரி நடப்பு நிகழ்வு. அரசின் சேவைகள் பொதுமக்களை விரைவாகவும் எளிதாகவும் சென்றடைய வரும் டிசம்பர் 18இல் தமிழக முதல்வர் கோவையில் தொடங்கி வைக்க உள்ள திட்டம் தான் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற திட்டம். அடுத்தது பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டுல 30வது இடத்துல இருந்த இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 7வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது. சரிங்களா, அடுத்தது நடப்பு 2023-24 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி எத்தனை சதவீதமாக வளர்ச்சி அடையும் என ஆசிய வளர்ச்சி வங்கி கணித்துள்ளது அப்படின்னா 6.7%. இப்பதான் சொன்னோம் இல்லையா, 2024-25 நிதியாண்டுல ஜிடிபி வளர்ச்சி எவ்வித மாற்றமும் இல்லாமல் 6.7%ஆகவே இருக்கும் அப்படின்றதையும் கணிச்சிருக்காங்க. பணவீக்கம் 5.5% இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அரசின் முக்கிய முன்னெடுப்புகள் 100% மக்களை சென்றடைவதை நோக்கமாக கொண்டு நாடு தழுவிய முயற்சியா இருக்கிறது தான் இந்த வளர்ச்சி இந்தியா லட்சிய பயணம் அப்படின்ற ஒரு முயற்சி. சரிங்களா, இது டிசம்பர் 15க்கானது. டிசம்பர் 16க்கான தலைப்புச் செய்தி என்ன அப்படின்னா இலக்கியம் கல்வி உள்ளிட்ட 8 பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட அயலக தமிழர்களுக்கு விருது ஜனவரியில் முதல்வர் அவர்கள் வழங்குகிறார். சரிங்களா, இப்ப வழங்குறாங்க, இப்பதான் வழங்க போறாங்க. அடுத்தது கேரளம் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார் பிரதமர். கேரளத்துல 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில பிரதமர் அவர்கள் உரையாற்ற இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது பள்ளிக்கரணை பறவைகள் திறந்த புது உலகம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னா நமக்கு அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். கிராம பகுதிகளில் சானிட்டரி நாப்கின் பயன்பாடு 45% அதிகரிப்பு. இப்ப நிறைய பேருக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கு. அதனால
கம்ப்ளீட்டாவே எல்லாருக்கும் இந்த விழிப்புணர்வு போய் சேரணும் அப்படின்றத பார்த்துட்டு இப்ப வந்து நம்ம டிசம்பர் 16க்கான ஒருமணி நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போறோம். அயலக தமிழர் தினம் என்னைக்குன்னா ஜனவரி 12. சரிங்களா? ஜனவரி 12 வந்து குரூப் 2 உடைய மெயின்ஸ் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது அன்னைக்கு வருமா அப்படின்றத நமக்கு தெரியாது. ஆனா அன்னைக்குதான் அயலக தமிழர் தினம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக கொண்டாடப்படும் அயலக தமிழர் தினத்தின் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படின்றதுதான். சரிங்களா? நல்லா இருக்கு இல்லையா? அடுத்து சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ஆண்டுதோறும் வருகை புரியும் ஈரநில பறவைகளை கொண்டாடும் விதமாக மார்கழி பறவைகள் திருவிழா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019 தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? 2019 தொடங்கியிருக்காங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு ராம்சார் தளம் எனப்படும் சர்வதேச அங்கீகாரம் கிடைத்த ஆண்டு எப்ப அப்படின்னா 2022 தான். சரிங்களா? அடுத்த லாஸ்ட் இயர்னு சொல்ல வந்தேன். இப்ப நம்ம 2024 வந்துட்டோம். அதனால நம்ம லாஸ்ட் இயர் சொல்ல முடியாது. 2022. தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை ராம்சார் தலங்கள் உள்ளன அப்படின்னா 14வது தான் வந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து குறிக்குது. ராம்சார் தலங்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு வந்து முதலிடம் வகிக்கிறது அப்படின்ற ஒரு பெருமை வந்து இருக்கு நமக்கு. சூப்பரான விஷயம். அடுத்து எந்த மாநிலத்தில் 2 லட்சம் பெண்கள் பங்கேற்கும் ஸ்திரீ சக்தி சங்கமம் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அப்படின்னா வந்து கேரளா தான். இப்ப சொன்னோம் இல்லையா? ஸ்திரீ அப்படின்ற வார்த்தையும் ஸ்திரீ சக்தி அப்படின்னாவே அது பெண்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயமா தான் இருக்கக்கூடும் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்ப அப்படின்னா 2015. எப்பவுமே பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் கல்வியுமே பாஞ்சு எல்லாரும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2015. சமூகம் குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு எவ்வித பாகுபாடுமின்றி பாதுகாப்பளிக்கவும் எந்தவித பாகுபாடும் இல்லாம பாதுகாப்பு கொடுக்கறதும் ஆதரவு கொடுக்கிற நோக்கிலையும் மத்திய அரசால் தொடங்கப்பட்ட மையம் தான் ஒருங்கிணைந்த சேவைகள் மையம். அதான் ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நிதியுதவி திட்டம் வந்து பிரதமரின் மாற்று வந்தனா திட்டம். சரிங்களா? சூப்பர். இது வந்து டிசம்பர் 16. டிசம்பர் 17க்கான தலைப்புச் செய்தி. வளர்ச்சி அடைந்த இந்தியா உருவாக நாட்டில் உள்ள சிறு நகரங்களின் வளர்ச்சி முக்கியம். மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் யாத்திரையை தொடங்கிய பிரதமர் மோடி அவர்கள் வலியுறுத்தியிருக்காங்க. சரி, அடுத்தது என்ன அப்படின்றத பார்ப்போம். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 2 இன்று தொடக்கம். திருக்குறள், மணிமேகலை மொழிபெயர்ப்பு நூல்களையும் பிரதமர் மோடி அவர்கள் வெளியிடுகிறார். நல்ல மொழிபெயர்ப்பு பண்ணி நம்மளுடைய பெருமைகளை வந்து பறைசாற்றுவோம். அடுத்து சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் கரோனா தொற்று. புதிய JN1 கரோனா திரிபில் இருந்து மீண்டும் மீண்ட கேரள பெண்மணி. மீண்டுமே இங்க இல்லப்பா. சரி, புதிய JN1 கரோனா திரிபில் இருந்து மீண்ட கேரள பெண்மணி. என்ன தமிழ் இவ்வளவு ரூலாகுது நமக்கு இன்னைக்கு. சரி, அடுத்தது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்டில் 347 ரன் வித்தியாசத்தில் வெற்றி. வரலாற்று சாதனை படைத்தது இந்திய மகளிரணி. சூப்பர் இல்லையா? அடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓமன் மன்னர் சந்திப்பு. இருதரப்பு உறவை பலப்படுத்துவது குறித்து ஆலோசனை. அடுத்தது காலமானார் குவைத் மன்னர் ஷேக் நவாப் அல் அகமது. சரிங்களா? அடுத்து மறைந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விஜய் திவஸ். சரிங்களா? விஜய் திவஸ் அப்படின்றது மறைந்த ராணுவ வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் அஞ்சலி. அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 17க்கான ஒருவரி நடப்பு நிகழ்வுகளை பாக்குறோம். அரசு முறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஓமன் நாட்டின் மன்னர் யார் அப்படின்னா ஹைதம் பின் தாரிக். சரிங்களா? 26 வருஷத்துக்கு அப்புறமா ஓமன் சுல்தான் இந்தியாவுக்கு வருகை தருகிறார் அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். 26 வருஷத்துக்கு அப்புறம். சரிங்களா? ஹைதம் பின் தாரிக் இவங்கதான் ஓமன் நாட்டுடைய மன்னர். அவங்க அரசு முறை பயணமா இந்தியாவுக்கு வர்றாங்க. வாரணாசி நகரத்திற்கு தமிழ்நாட்டுடன் உள்ள தொன்மையான தொடர்புகளை புதுப்பிக்கும் வகையில் நடத்தப்படும் நிகழ்ச்சி எது அப்படின்னா அதுதான் காசி தமிழ் சங்கமம். நமக்கு தெரிஞ்சிருக்கும். வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 2 நிகழ்ச்சி வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்தியா மற்றும் இங்கிலாந்து மகளிர் அணி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா நம்ம தாங்க இந்தியா அடிச்சிருக்கோம். சோ அடுத்த மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ரன்கள் அடிப்படையில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளது இந்தியா. 347 ரன்கள் வித்தியாசம் எடுத்து தாறுமாறாக்கிட்டாங்க. அடுத்து மத்திய அரசின் முக்கிய திட்டங்களின் பயன்கள் உரிய காலத்தில் அனைத்து பயனாளிகளுக்கும் சென்றடைவதை உறுதி செய்ய நாடு முழுவதும் நடத்தப்படும் யாத்திரை தான் இந்த விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை. சரிங்களா? விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை அப்படின்ற யாத்திரை. சரி, அடுத்தது சிங்கப்பூரில் தற்பொழுது எந்த புதிய வகை கரோனா
கரோனா திரிபால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னா JN1 வகை. சரிங்களா, இதன் துணைப்பிரிவு BA2.89. JN1 வகை வைரஸ் திரிபு முதல்ல லக்சம்பர்க் நாட்டுலதான் கண்டறியப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது சம்பந்தமா கேள்விகள் கேட்கலாம். ஏன்னா கரோனா பத்தி ஏதாவது ஒண்ணு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இது திரிபாலையும் கேட்கக்கூடும். சோ அதனால பாத்துக்கோங்க. லக்சம்பர்க்ல தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கான். அடுத்தது கண்டறியப்பட்டதான் சமீபத்தில் காலமான குவைத் மன்னர் யார் அப்படின்னா சொல்லிட்டோம். சோ ஷேக் நவாப் அல் அஹமத் அல் சஃபா, எவ்வளவு பெரிய பேரு. சோ இவரது சகோதரரான ஷேக் நேஷல் அல் அகமத் அல் ஜாஃபர் அப்படின்றவங்க குவைத்தின் அடுத்த மன்னர். இவங்க பேரும் இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி கூப்பிடுவாங்க? சரி, அடுத்தது மன்னர்லாம் அப்படி கூப்பிடக்கூடாது இல்லையா. அடுத்தது விஜய் திவஸ் தினம் என்று கடைபிடிக்கப்படுகிறதுனா டிசம்பர் 16 அன்னைக்கு கடைபிடிக்கப்படுது. பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெற்ற 1971ஆம் ஆண்டு அந்த போர்ல இந்தியா வென்றதன் நினைவாகத்தான் இந்த வெற்றி தினம் கடைபிடிக்கப்படுது. சரிங்களா, அப்ப விஜய் திவஸ்னா வெற்றி தினம் அப்படின்னு அர்த்தம். இந்த போரின் மூலம் பாகிஸ்தானிலிருந்து அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் பிரிந்து வங்கதேசம் உருவாச்சு. சரிங்களா, ரொம்ப முக்கியமான தினம் டிசம்பர் 16. ஓகே, சூப்பரு. அப்ப என்ன பண்ணிட்டோம், டிசம்பர் 17 முடிச்சிட்டோமா. அடுத்து டிசம்பர் 18ற்கான தலைப்புச் செய்திக்கு பாக்குறோம். சூரத் வைர வர்த்தக மையம் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம். அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 2வது ஆண்டாக காசி தமிழ் சங்கமம் விழா தொடங்கியது. 15 மொழிகளில் திருக்குறளை வெளியிட்டார் பிரதமர் மோடி அவர்கள். கண்டிப்பா நம்மளோட தமிழை எல்லா இடங்களிலும் தெரியப்படுத்துவோம். சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. சரிங்களா, சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. முற்கால பாண்டியர் காலத்து யோக வீரபத்ரர் சிற்பம் திருச்சூழி அருகே கண்டெடுப்பு. சோ இந்த சிற்பம் தான் அந்த சிற்பம் கண்டெடுத்திருக்காங்க. ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கிய ஆகாஷ் ஏவுகணை, இந்தியா புதிய சாதனை. ஒடிசா மாஸ்டர்ஸ் சதீஷ்குமார் சாம்பியன். சரிங்களா, டிசம்பர் 18ற்கான ஒரு வரி நடப்பு நிகழ்வுகள். காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் பாடங்களில் உதவ சென்னை IIT தொடங்கியுள்ள திட்டம் தான் வித்யா சக்தி. சரிங்களா, காசியை சேர்ந்த மாணவர்களுக்கு கணிதம் அறிவியல் பாடங்கள்ல உதவுறதுக்காக சென்னை IIT தொடங்கியுள்ள திட்டம் என்ன, வித்யா சக்தி அப்படின்றது. எப்பவுமே மேக்ஸுக்கும் சயின்ஸுக்கும் தான் சிக்கலாவே இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால வித்தியாசமா அந்த சக்தி கொடுக்கலாம்னு ட்ரை பண்ணிருக்காங்க. அடுத்து 9 அல்லது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முற்கால பாண்டியர் காலத்து யோக வீரபத்ர சிற்பம் எங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா விருதுநகர். வீரபத்ரர் விருதுநகர், எல்லாமே வீல வருது. சோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருச்சுழி. சரிங்களா, சமீபத்தில் சூரியன் லங்கா விமானப்படை தளத்தில் நடைபெற்ற எந்த பயிற்சியின் போது இந்திய விமானப்படை உள்நாட்டில் வடிவமைத்து உருவாக்கிய சமர் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பின் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னா அஸ்ட்ரா சக்தி 2023. சரிங்களா, அடுத்தது உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம் என்ற பெருமையை பெற்றுள்ள மையம் எதுனா சூரத் வைர வர்த்தக மையம், குஜராத்ல இருக்கு. அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் கட்டடமே இதற்கு முன் உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகமா இருந்துச்சு. இது இப்போ நம்ம நாட்டுல குஜராத்ல சூரத் வைர வர்த்தக மையம் இந்த பெருமையை அடைந்திருக்கு அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம் தான். உலகின் மிகப்பெரிய அலுவலக வளாகம். சரிங்களா, வானில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகளை ஒரே நேரத்தில் தாக்கி இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை புதிய சாதனை படைச்சிருக்குன்னா 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 4 இலக்குகள். சரிங்களா, ஒரே நேரத்துல அடிச்சு காலி பண்ணிருக்கோம் ஆகாஷ் ஏவுகணை வச்சு. உலகின் முதல் முறையாக இத்திறன் படைத்த ஏவுகணையை கொண்ட நாடு அப்படின்ற பெருமை நம்ம தான் பெற்றிருக்கோம். முதன்முறை அப்படின்னு சொன்னாலும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். சோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார்னா சதீஷ்குமார். கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தனிஷா த்ருவ் கபிலா பட்டம் வென்றனர். சரிங்களா, கபிலா பட்டம் வென்றாங்க. சரிங்களா, டிசம்பர் 19ற்கான தலைப்புச் செய்தி. COP28 நூலிழையில் ஊசலாடும் மனித இனம் அப்படின்ற தலைப்புல ஆர்டிகல் இருக்கு. அதுல நமக்கு என்ன தேவைன்றதை மட்டும் பார்ப்போம். டெல்லிக்கு 2வது வந்தே பாரத் ரயில் சேவை. வாரணாசியில் பிரம்மாண்ட தியான மண்டபம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். சரிங்களா, இதுதான் அந்த மண்டபம். சூப்பரா இருக்கு இல்லையா? ஆமா. அடுத்தது வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் 2 நிகழ்ச்சியில் AI தொழில்நுட்பத்துடன் பிரதமர் அவர்கள் இந்தி உரையை தமிழில் மொழிபெயர்த்த பாஷினி. சரிங்களா, எகிப்து அதிபர் தேர்தலில் LCC மீண்டும் வெற்றி. அடுத்தது இந்தியாவுக்கான புதிய இஸ்ரேல் தூதர் நியமனம். காங்கிரசின் நாட்டுக்கு நன்கொடை திட்டம் ரூபாய் 1.38 லட்சம் வழங்கி கார்கே தொடக்கம். ஓகே, அடுத்தது அவசர நிலை ஏற்பட்டால் அரசு கட்டுப்பாட்டில் தொலைத்தொடர்பு சேவைகள். மக்களவையில் மசோதா தாக்கல்.
சர்க்கரை உற்பத்தியில் தன்னிறைவு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா டிசம்பர் 19 ஒருவரி நடப்பு நிகழ்வு பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் புதிதாக திறந்து வைக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய தியான மண்டபம் எதுனா ஸ்வர்வேத மகா மந்திர். சரிங்களா, ஸ்வர்வேத மகா மந்திர் அப்படின்றதுதான் அதுக்கு பேரு. இங்கு இறைவன் திருவுருவம் எங்கும் இருக்காது. ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்காங்க. அடுத்து வாரணாசி டெல்லி இடையிலான எத்தனையாவது வந்தே பாரத் விரைவு ரயில் சேவை தொடங்கப்பட்டது அப்படின்னா 2வது. சரிங்களா, அடுத்தது முதல் வந்தே பாரத் சேவை எங்கு முதல் வந்தே பாரத் சேவை இங்கு 2019 தொடங்கப்பட்டுச்சு. அடுத்தது சமீபத்தில் நடைபெற்ற 28வது காலநிலை உச்சி மாநாட்டில் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சுல்தான் அல் ஜாஃபர். சரிங்களா, அடுத்த உச்சி மாநாடு அஜர்பைஜான்ல நடைபெற உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. COP28 மாநாட்டுல எந்த நிதியம் குறித்த தெளிவான வரைமுறைகள் வெளியிடப்பட்டன அப்படின்னா லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்ட், இழப்பு பாதிப்புகளுக்கான நிதியம். அடுத்தது காசி தமிழ் சங்கமம் 2 நிகழ்ச்சியில் AI தொழில்நுட்பத்தில் பிரதமரின் இந்தி உரையை தமிழில் மொழிபெயர்த்த செயலி எது அப்படின்னா பாஷினி அப்படின்ற செயலி தான். சரிங்களா, இது ஒரு ஆப் தான். அடுத்து உலகின் மிக அதிக அளவில் சர்க்கரை உற்பத்தி செய்யும் நாடுகள்ல இந்தியா எத்தனையாவது இடத்துல உள்ளது அப்படின்னா 2வது இடத்துல இருக்கு. உலகிலேயே மிக அதிக சர்க்கரை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு. சரிங்களா, அதுல 2வது இடத்துல இருக்கும். உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும், கியூபா. ஆனால் 2017-18 முதல் சர்க்கரை உற்பத்தியில பிரேசில் முதலிடத்துல இருக்கான். சரிங்களா, பாருங்களேன். இந்தியாவில் சர்க்கரை உற்பத்தியில் முதலிடம் வைக்கும் மாநிலம் எது நமக்கு தெரிஞ்சிருக்கும், உத்தரப்பிரதேசம் தான். சரிங்களா, சர்க்கரையில நம்ம தான் அப்பல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பனா யூபி. இந்திய அளவில் கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்துல இருக்குன்னா 4வது இடத்துல இருக்கும். சரிங்களா, இந்திய அளவுல கரும்பு உற்பத்தி, சர்க்கரை உற்பத்தியில நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரும்பு உற்பத்தி. அதே மாதிரி தமிழ்நாட்டுல கரும்பு சாகுபடியில கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் முதலிடம் வகிக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேம்பட்ட இந்தியாவை உருவாக்க நாட்டுக்கு நன்கொடை என்ற திட்டத்தை தொடங்கியுள்ள கட்சி எதுனா காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி தொடங்கி 138 ஆண்டுகள் நிறைவடைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா 138 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி எந்த ஒரு நபரும் 138 1380 அதே மாதிரி 13,800 அல்லது அதற்கு மேல் நன்கொடை வழங்க அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. 138 அது ஒரு 0 2 0 3 0 நீங்க எவ்வளவு வேணாலும் போட்டு நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள தொலைத்தொடர்பு மசோதா பேரிடர் மேலாண்மை உட்பட எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் பொதுநலன் கருதியும் தொலைத்தொடர்பு சேவைகள் தற்காலிகமாக தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர யாருக்கு அதிகாரம் அளிக்கிறது அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் தான். சரிங்களா, அதாவது மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட தொலைத்தொடர்பு மசோதா பேரிடர் மேலாண்மை உட்பட எந்த ஒரு அவசர நிலை ஏற்பட்டாலும் அல்லது பொதுநலன் கருதி தொலைத்தொடர்பு சேவைகளை தற்காலிகமா தமது கட்டுப்பாட்டுல கொண்டு வர அதிகாரம் அளிக்கிறது யாருக்குன்னா மத்திய மாநில அரசுகள் தான். எகிப்து அதிபராக 3வது முறையாக பதவியேற்க உள்ளவர் யாருன்னா அப்தெல் ஃபட்டா எல்-சிசி. சரிங்களா, இந்தியாவுக்காக புதிய இஸ்ரேல் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னா ரூவென் அசார். சரிங்களா, இந்தியாவுக்கான புதிய இஸ்ரேல் தூதர். ஓகே, அப்ப டிசம்பர் 19 முடிச்சிட்டோம். டிசம்பர் 20 தலைப்புச் செய்தி. இந்திய ஹாக்கி வீரர் ஹர்திக் வீராங்கனை சவிதாவுக்கு விருது. இந்திய ஹாக்கி வீரர் ஹர்திக் வீராங்கனை சவிதாவுக்கு விருது. அடுத்தது உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முன்னோடி IMF. சரிங்களா, அடுத்தது புயலும் பெருமழையும் இனி இதுதான் இயல்பா அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நிறைய புயல்லாம் பார்த்து தத்தளிச்சு எல்லாம் வெளில வந்திருக்கோம். இதுல நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவைன்ற மட்டும் எடுத்துக்குவோம். அச்சுறுத்தும் நெகிழி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்தது தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக உருவெடுத்த உத்தரப்பிரதேசம். சரிங்களா, சீனாவில் நிலநடுக்கம் 127 பேரு உயிரிழப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடுமையான விஷயம் தான். அடுத்தடுத்து நிலநடுக்கம் நடக்குதுங்க. இப்ப ஜப்பான்ல வேற நிலநடுக்கம் வருது. சரி, டிசம்பர் 20 ஒருவரி நடப்பு நிகழ்வுகள். தமிழ்நாட்டின் மழைப்பொழிவில் 40% எந்த பருவமழை காலத்தில் கிடைக்கிறது அப்படின்னா வடகிழக்கு பருவமழைதான். சரிங்களா, தென்மேற்கு காலம் தான் பருவமழை நம்ம இந்தியாவுக்கு அதிகமா கிடைக்குது. தமிழ்நாட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா வடகிழக்கு காலம் தான். சரிங்களா, நெகிழி கழிவை தவறாக கையாளும் நாடுகள் பட்டியல்ல இந்தியா எத்தனையாவது இடத்துல இருக்கு அப்படின்னா 12வது இடத்துல இருக்கு. சரிங்களா, சீனா முதலிடத்துல இருக்கு அப்படின்றாங்க. ஐநா அவையின் கீழ் உள்ள நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை அமைப்பின் சுற்றுச்சூழல் தொடர்பான மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா கென்யா, நைரோபி. சரிங்களா,
இக்கூட்டத்துல உலக அளவில் நெகிழி மாசினை தடுப்பதற்கான பூஜ்ஜிய வரைவு ஒப்பந்தத்திற்கு முன்மொழிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது, இந்தியாவின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி பங்களிப்பு அடிப்படையில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுனா? மகாராஷ்டிரா. சரிங்களா, 15.7%. தற்போது 2வது இடத்துல இருந்த தமிழ்நாட்டை பின்னுக்கு தள்ளி உத்தரப்பிரதேசம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, கவலைப்படாதீங்க, நம்மள வந்துடலாம். தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மாநிலங்கள் பட்டியல்ல 14வது இடத்துல இருந்த உத்தரப்பிரதேசம் எத்தனையாவது இடத்திற்கு முன்னேறி உள்ளது அப்படின்னா 2வது இடத்திற்கு. 14ல இருந்து 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்கு பாருங்க. சரி, அடுத்தது, சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் சிறந்த வீரர் விருதை பெற்றுள்ள இந்திய வீரர் யார் அப்படின்னா ஹர்திக் சிங் அவர்கள். சர்வதேச ஹாக்கி சம்மேளனத்தின் சிறந்த கோல் கீப்பர் விருதை பெற்றுள்ள இந்திய வீராங்கனை யார் அப்படின்னா சவிதா பூனியா அவர்கள். அடுத்தது, உலக பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பாளராக இந்தியா உருவெடுத்துள்ளதாகவும் வளர்ச்சியில் அதன் பங்கு 16% அதிகமாகவும் இருக்கும் என தெரிவித்துள்ள அமைப்பு எதுனா பன்னாட்டு நிதியம். சரிங்களா, சர்வதேச நாணய நிதியம் பன்னாட்டு நிதியம் சர்வதேச நாணய நிதியம். அடுத்தது, சீனாவின் கான்சு அண்ட் கின்காய் ஆகிய 2 மாகாணங்களிலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பிற்கு காரணம் என்ன அப்படின்னா நிலநடுக்க மையம் 2 மாகாண எல்லைக்கோட்டுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளதால் தான் அப்படின்னு சொல்றாங்க. தற்போது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதி கண்ட தகடுகள் நகர்ந்து ஒன்றுடன் ஒன்று உராய்வதால் தான் அந்த நிலநடுக்க அபாய பகுதியா கண்ட தகடுகள் நகர்ந்து ஒன்றுடன் ஒன்று உராய்வதால் நிலநடுக்க அபாய பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ள பகுதி தான் இப்ப நடந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ள பகுதி அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஜியோகிராபி படிக்கும் போது பார்த்திருப்போம். அது நகர்ந்து ஒன்னோட மோதும் போது அது ஏதாவது ஒரு விதத்துல ஒரு அதிர்வை உருவாக்குது. அடுத்தது, இது பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 20க்கானது முடிச்சிட்டோம். இப்ப எவ்வளவு நேரம் ஆயிருக்கு? இதுவே 37 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. 37 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு அரௌண்ட். சோ நம்ம இதோட முடிச்சுக்கலாமா? ஏன்னா அடுத்து இன்னும் நான் இந்த டிசம்பர் மந்த்தே ஃபுல்லா முடிச்சிடலாம்னு பார்த்தேன். ரொம்ப லென்த்தா போகும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கக்கூடாது. சோ 20 வரைக்கும் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 21ல இருந்து 31 வரைக்கும் தனியா ஒரு பதிவு நான் தந்துடுறேன். சரிங்களா, அதுக்கப்புறமா நம்ம ஜனவரில இருந்து கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா சாப்பாடு 10 நாள் சாப்பிடல அப்படின்னா மொத்த சாப்பாடையும் ஒரே நாள்ல போட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடாது. சோ தவறு என்னோட இதுதான், திருத்திக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.